அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு பயப்படாமல் கிரீன்லாந்து ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளது. எங்களுக்கு அமெரிக்கா வேண்டாம், நாங்க டென்மார்க் கூடவே இருக்கோம் என்று கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சன் துணிச்சலாக அறிவித்துள்ளார். இதை கேட்ட ட்ரம்ப் கடும் கோபத்தில் அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்று பகிரங்கமாகவே எச்சரித்துள்ளார். ட்ரம்ப் என்ன சொல்றார்னா, கிரீன்லாந்து எப்படியாவது விலைக்கு வாங்கியே தீருவேன், தேவைப்பட்டா ராணுவத்தை இறக்குவேன் என்று ஒற்றை காலில் நிற்கிறார். ஆனால் கோபன் ஹேகனில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கிரீன்லாந்து பிரதமர், இது ஒரு பூகோள அரசியல் நெருக்கடி, அமெரிக்காவா டென்மார்க்கா என்ற கேள்வி வந்தால் நாங்கள் டென்மார்க்கை தான் தேர்ந்தெடுப்போம், எங்களது சுதந்திர போராட்டத்தை கூட தள்ளி வைக்கிறோம், ஒற்றுமைதான் முக்கியம் என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். இதை ட்ரம்பிடம் நிருபர்கள் கேட்டபோது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா இந்த முடிவு அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கும்னு மிரட்டி இருக்காரு. கிரீன்லாந்து மக்கள் தொகையை வெறும் 57,000 பேர் தான். ஆனா அவங்க அமெரிக்கா பக்கம் சாய தயாராக இல்லை. வாஷிங்டன்ல அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவுடன் நடக்க போகும் முக்கிய மீட்டிங்கிற்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இதற்கிடையில் பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் கிரீன்லாந்துக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளன. ஆர்டிக் பாதுகாப்பை நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லி அங்கே தங்கள் படைகளை நிறுத்தவும் திட்டம் போட்டிருக்காங்க. இது ட்ரம்புக்கு எதிரான ஒரு பெரிய கூட்டணியா உருவாகிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன தீவுக்காக வல்லரசு நாடான அமெரிக்கா இப்படி மல்லு கட்டுவது உலக அரங்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. ட்ரம்ப் சும்மா இருப்பாரா, இல்ல ராணுவத்தை இறக்குவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.